Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல எண்ணெய், முட்டை இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு ஹெல்தியான மயோனைஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப சுலபம், beginners கூட செய்யலாம். ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிரும். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 30 போல முந்திரி பருப்பு, உடைச்ச முந்திரி பருப்பா எடுத்துர்க்கேன். முழு முந்திரி பருப்பா இருந்துச்சுன்னா 15 போல சேர்த்துக்கோங்க. இப்போ இத மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணீரை சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா ஊறி இருக்கு. ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 120 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துர்க்கேன். இது நம்ம நார்மலா சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல அந்த பன்னீர் தான். மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும் பாருங்க. அதுதான் எடுத்துர்க்கேன். அதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கூடவே 6 பல்லு பூண்டு, 5 ல இருந்து 6 பல்லு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு பவுடர், மிளகா இருக்கு அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், எலுமிச்சைப்பழ சாறு சேர்க்கும் போது ஒரு நேச்சுரலான ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்டையும் கொடுக்கும். 1 டீஸ்பூன் உப்பு, நான் இன்னைக்கு ஹிமாலயன் சால்ட் சேர்க்கிறேன். நீங்க அதற்கு பதிலா நார்மலா நம்ம பயன்படுத்தக்கூடிய டேபிள் சால்ட்டும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுல தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். முந்திரி பருப்புல ஊறின தண்ணீரே போதுமானதா இருக்கும். அதுக்கு தான் முந்திரி பருப்பு ஊற வைக்கும் போது அந்த முந்திரி பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருக்குன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லிக்விடா இருக்கும், திக்கா இருக்காது. தேவைப்பட்ட தண்ணி தாராளமா சேர்த்து அரைக்கலாம். இப்போ நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. முட்டை எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஆரோக்கியமான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இதை தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம். பொதுவாகவே மயோனைஸ் அப்படின்னாலே உடம்புக்கு ரொம்ப கெட்டது. ஏன்னா அதில் பச்சை முட்டை, பச்சை எண்ணெய் எல்லாமே சேர்த்துருப்பாங்க, நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மெத்தடில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இதை நீங்க ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 10 நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். இது நிறைய விதத்துல சாப்பிடலாம். நான் பிரெட்டில் எப்பயுமே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவேன். லைட்டா பிரெட்டை கொஞ்சமா டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், பட்டர் போட்டுட்டு. இப்போ இதில் லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சமா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருக்குல்ல, நம்ம பீஸா மேலெல்லாம் தூவோம்ல, அதை தூவிட்டு சாப்பிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு பீஸா சாப்பிட்ட ஃபீலே இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் உங்க வீட்டில் இந்த மயோனைஸ் எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.